நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, ஈராக் இப்போது ஈரானுக்காக களமிறங்குறாங்க. ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் யாருமே ஈரானுக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்கல. இருந்தாலும் ஈராக்ல அவங்களுடைய ப்ராக்சிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஈராக் மறைமுகமாவது ஈரானுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது நம்ம பாத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த தடவை வெளிப்படையா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்ப இஸ்ரேல் அடிச்சாலும் அமெரிக்கா அடிச்சாலும் வான்வெளியில தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வான்வெளியில அட்டாக் பண்றாங்க அப்படின்டா, முக்கியமா இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க அப்படின்டா ஈராக்கை தாண்டாம ஈரானை போய் அது சென்றடையாது. அதனால நாங்க என்னதான் எங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ணாதீங்கன்னு இஸ்ரேலுக்கே சொல்லிட்டாலும் சரி, இஸ்ரேல் கண்டிப்பா யூஸ் பண்ணாதான் செய்வாங்க. பத்தாவதுக்கு ஈரானுடைய தளம் எங்க இருக்குது, ஈராக்ல இருக்கு. அதனால கண்டிப்பா ஈராக்ல இருந்து ஈரானுக்கு தாக்குதல் போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நாங்களே மூடி வச்சாலும் அவங்க அடிப்பாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, எங்களுடைய சப்போர்ட்டை ஈரானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்காக வான் வெளியே திறந்து விட்டுருக்கு இப்போது ஈராக். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1000 ராணுவ வீரர்களை இப்போது ஈராக்ல இருந்து ஈரானுக்கு அனுப்புறாங்க சண்டை போடுறதுக்காக. 1000 பேரை முதல் கட்டமா அனுப்புறாங்க. அது இல்லாம இன்னும் 5000 பேர்த்த தயார் பண்ணி வைக்க போறாங்க, போர் வரக்கூடிய நேரத்துக்கு உதவுவதற்காக. அப்ப ஈராக்ல இருக்கக்கூடிய படைகளும் ஈரானுக்கு போக போது இப்ப 1000 பேர், அது இல்லாம ஒரு 5000 பேர்த்த தயார் பண்ண போறாங்க. ஈரானுக்கு முழுசா ஈராக் இப்போது சப்போர்ட்டா இறங்கி இருக்காங்க. இது கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த நேரத்துல இந்த மத்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, சவுதி போன்ற நாடுகள்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க 2 பக்கமுமே சண்டைக்கு வர மாட்டோம், 2 பக்கமுமே நாங்க வான்வெளியை திறந்து விட மாட்டோம். அதை மீறி யாராவது எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தினாலும் கூட அது எங்க மேல சண்டையை நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கனால ஒண்ணுமே புரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய கோழைத்தனத்தை தான் காட்டுது. அதாவது அமெரிக்கா எதாவது செஞ்சாலும் சரி, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி அமெரிக்காவில அடிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் அவங்க அதுல சொல்றாங்க. அதே மாதிரி ஈரானுக்கும் சொல்லிட்டாங்க, ஈரானும் எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தி அடிச்சால், அதுவும் அமெரிக்காவுடைய தளங்கள் எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடியதை தாக்கினாலும் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதை வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சொல்லாட்டினாலுமே இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கத்தார அமெரிக்கா தாக்குன போது கூட கத்தார் சும்மா தான் இருந்தாங்க. அத மாதிரிதான் இந்த சவுதி ஆகட்டும், UAE ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், எல்லாருமே பேசாம தான் இருப்பாங்க. அமெரிக்கா ஈரான் அடிச்சாலும் சரி, ஈரான் அமெரிக்கா அடிச்சாலும் சரி, நடுவுல அவங்களுடைய நாட்டுடைய தளங்களை யூஸ் பண்ணாலும் சரி பேசாம தான் இருப்பாங்க. அதை அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. மொத்தத்துல இவங்களால நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல இந்த துருக்கி தான் யார் பக்கம்னு யாருக்குமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா இஸ்ரேலுக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிலைமையில ஒரு பக்கம் இஸ்ரேல் தலைவர் நெத்தன்யா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க போறாரு. எப்பனா புதன்கிழமை நேரடியாக ட்ரம்ப்பை சந்திக்க போய், அந்த ட்ரம்ப்பை சந்திக்கும் போது என்ன சொல்ல போறான்னா, அமெரிக்கா அடிச்சாலும் அடிக்காட்டினாலும் இஸ்ரேல் அடிக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிட்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் போறாரு. இன்னைக்கு அறிவிப்பும் கொடுத்திருக்காரு. அது இல்லாம ரொம்ப முக்கியமா ஒரு 4 விஷயத்துக்காக நாங்க போறோம். ஏன்னா இப்ப அணு ஆயுதத்தை பத்தி மட்டும்தான் பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஆனா அணு ஆயுதம் மட்டும் முக்கியம் இல்ல, யுரேனியம் என்ரிச் பண்ணிருக்காங்கல்ல, அதை எல்லாமே அமெரிக்கா கையில ஒப்படைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் நான் பேச போறேன்னு சொல்லிட்டு நெத்தன்யா சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தா அவங்களுடைய பேலிஸ்டிக், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹைப்பர்சோனிக், அதுக்கப்புறம் அவங்களுடைய 1000 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் எல்லாம் போகக்கூடிய ஏவுகணையில இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டா கண்டுபிடிச்ச இந்த குரம்ஷார் பாத்தீங்கன்னா 4 2000 கிலோமீட்டர் டெல் அவிவே தாக்கும். இன்னும் சொல்ல போனா 10,000 கிலோமீட்டர் அமெரிக்காவே தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனை எல்லாம் போன வாரமே ஈரான் முடிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரஷ்யாவுக்கே அனுப்பி செக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த தடவை ஆயுதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு ஈரான் சொன்னனால அமெரிக்கா பேச்சுவார்த்தையில பேசல. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்ல போறாங்கன்னா, 300 கிலோமீட்டருக்கு மேல என்ன ஏவுகணை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அழிச்சிடணும், அதை இனிமேல் உருவாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு நேரடியா நெத்தன்யா போய் ட்ரம்புக்கு சொல்ல போறாரு. எதுக்காகனா, இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, சமாதானம்லாம் ஆயிராதீங்க. கண்டிப்பா அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கிறதே என்ன ஆகும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை தான். அவங்கள்ட்ட அணு ஆயுதத்தை மட்டும் நீங்க யோசிக்காம ஹைப்பர்சோனிக், பேலிஸ்டிக், 300 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணிருங்க, சமாதானத்துல பேசி கையெழுத்து வாங்கிருங்க. அதோட சேர்ந்து ப்ராக்சிஸ் யார் கூடயுமே கனெக்ஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக இப்ப நெத்தன்யா போயிட்டு இருக்காரு. அமெரிக்காவுடைய ட்ரம்பும் நெத்தன்யாவும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. மொத்தத்துல ஈரானும் அமெரிக்காவும் சமாதானத்துக்கு வரக்கூடாது, கண்டிப்பா சண்டை போடணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நெத்தன்யாகு இவ்வளவும் பாடுபட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த சந்திப்புக்கு பின்னாடி மறுபடியும் பிரச்சனை வர்றதுக்குதான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஈரானும் சொன்னாங்க. பேச்சுவார்த்தையில சுமூகமா தான் போச்சு, ஆனாலும் எப்ப வேணா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களை தாக்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னதான் பேச்சுவார்த்தை போனாலும் இஸ்ரேல் கடைசியா போய் என்ன பண்ணுவாங்க, குட்டையை குழப்பி பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கறதான் அவங்க மறைமுகமா
அப்பாஸ் அராச்சி அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாங்க. அதுக்காவது அந்த குட்டையை குழப்பறதுக்காக நெத்தனியாகு இப்போது புதன்கிழமை அமெரிக்காவுக்கு போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். போயிட்டு வரும்போது ஈரான் அமெரிக்காவுடைய விவகாரம் வேற மாதிரி உருமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கூடவே இப்ப ஈராக் இணைந்து இருக்கிறது ஈரானுக்கு ஒரு பக்க பலமாக பார்க்கப்படுது. நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.